குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் படிச்சிருக்காங்க டெய்லி கன்வர்ஷன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 3, 2024 செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி கண்டவர் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டவர் ஸ்டுடியோ அப்லோட் பண்ணிக்கோம். பார்க்காதவங்க பார்த்து சுற்றி வச்சுக்கோங்க. அது மட்டும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமியோட டெலிகிராம் சேனலையும் வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த வாட்ஸ்அப் லிங்க்கும் டெலிகிராம் லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வியூ பண்ணி டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க முடியாது பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டு தமிழ்நாடு காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் நிலை காவலர்களுக்கான காலி பணியிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 5000 மேற்பட்ட காலி பணியிடங்கள் வந்து நிரப்பிருக்காங்க. இதுக்காக வந்து நம்ம அகாடமி சார்பாக வந்து டெஸ்ட் பேட்ச் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் உங்களுக்கு கிடைக்கும். இதற்கான தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 1 தொடங்கிடுச்சு. இந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் இணையணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கலாம். அதுவும் இல்லாமல் இதோட ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வியூ பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா லத்தி அப்படின்னு ஒரு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 45க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 4000க்கும் மேற்பட்ட வினாக்களும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இதோட லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ஷெட்யூல் சம்மந்தமாக எந்த டவுட் இருந்தாலும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். பெஞ்சால் புயல். ஓகேங்களா? தற்போது தமிழகத்தை தாக்கிய புயலுக்கு பேர் இருந்ததுன்னா பெஞ்சால் புயல். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து முதல்வரின் கணினி தமிழ் விருது வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 31 விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, இப்போ வந்து பார்த்திங்கன்னா கணினித்துறையில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மொழியை வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மொழியில் மென்பொருட்களை உருவாக்கியவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விருது வழங்கப்படுது. இந்த விருது பெறுபவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விருது தொகையாக 2 லட்சம் ரூபாயும் 1 சவரன் தங்கப்பதக்கம் மற்றும் தகுதியுரையும் வந்து பார்த்திங்கன்னா வழங்குவாங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் அரசு மருத்துவமனையில் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வந்த 1200 செவிலியர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிரந்தர பணியானையும், கரோனா காலத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்ட 963 செவிலியர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒப்பந்த அடிப்படையிலான பணியானையும் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா 22வது சென்னை சர்வதேச திரைப்பட விழா வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் டிசம்பர் 12ஆம் தேதி வந்து தொடங்க இருக்குது. ஓகேங்களா? அடுத்து முக்கியமானது டிஎன்யூஎஸ்ஆர்பி கேண்டிடேட்ஸ் பாருங்கள். ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமி சார்பில் வந்து பார்த்திங்கன்னா இலவச மாதிரி தேர்வு பயிற்சிகள் வந்து வழங்க இருக்கிறாங்க. எங்கே அப்படின்னா சென்னையில் அண்ணா நகரில். இதில் வந்து பார்த்திங்கன்னா சார்பு ஆய்வாளர் அதாவது சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கான இலவச மாதிரி தேர்வு டிசம்பர் 7, 8, 14, 15 ஆகிய தேதிகள் வந்து நடைபெற இருக்குது. சென்னை பக்கத்தில் நீங்கள் இருக்கீங்க, உங்களால் அந்த அகாடமிக்கு போக முடியும் அப்படின்னா சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? அடுத்து இது ஒரு டேட்டா கொடுத்தாங்க. நம்ம ஸ்கூல் புக் வைஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் பார்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸோட நிறுவனர் யார் அப்படின்னா என்ஆர் நாராயணமூர்த்தி. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸோட நிறுவனர். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. அடுத்து சுதந்திர இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோருக்கும் உயர்கல்வி சென்றடைய வேண்டும் அப்படின்ற நோக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமிட்டி வந்து 1948 அமைக்கப்பட்டது. ஓகேங்களா? டாக்டர் ராதாகிருஷ்ணன் கல்விக்குழு வந்து பார்த்திங்கன்னா 1948. அதுக்கப்புறம் வந்து அதை தொடர்ந்து 1952 வந்து பார்த்திங்கன்னா லட்சுமண சுவாமி முதலியார் தலைமையில் வந்து கல்வி கமிஷன் அமைக்கப்பட்டது. அதன் பரிந்துரை அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா 5 தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறுவுறாங்க. எங்கன்னா ஐஐடி. ஓகேங்களா? முதல்ல ஐஐடி எங்கே நிறுவுறாங்க அப்படின்னா கரக்பூரில். பின் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை, கான்பூர், சென்னை, தில்லி இந்த இடத்துலலாம் அமைக்கிறாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நமது நாட்டின் கல்விக் கொள்கைக்கு உயர்கல்விக்கு மாணவர் சேர்க்கை விகிதம் வந்து பார்த்திங்கன்னா 2030 வந்து பார்த்திங்கன்னா 50% எட்ட வேண்டும் அப்படின்ற இலக்கு நிர்ணயம் பண்ணி போயிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இந்த குறியீடு வந்து தற்போது 28.4% இருக்கும். ஓகேங்களா? இது முக்கியமான நோட் பண்ணிக்கோங்க. நாட்டினுடைய கல்விக் கொள்கையில் இருக்குன்னா உயர்கல்வி மாணவர் சேர்க்கை விகிதம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஆண்டுக்குள்ள 50% வந்து எட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2030. அடுத்து மாற்றுத்திறனாளிகளை பற்றி ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 1956ஆம் ஆண்டு அதாவது அமெரிக்காவில் டெக்சாஸ் மாகாணத்தை சேர்ந்த ஒரு தம்பதிக்கு வந்து ஒரு பெண் குழந்தை பிறக்கிறாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா போலியோ நோயால் வந்து ஒரு கால் வந்து பாதிக்கப்பட்டுச்சு. அவங்க அந்த தடையெல்லாம் மீறி வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற்றுக்கிறாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா 1956ஆம் ஆண்டு தொடர் ஓட்டத்தில் ஒலிம்பிக்கில் வெண்கல பதக்கம் வென்றுக்கிறாங்க. 1960ஆம் ஆண்டு ஒலிம்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா 100 மீட்டர், 200 மீட்டர், 400 மீட்டர் 3லையும் வந்து பார்த்திங்கன்னா தங்கப்பதக்கம் வென்று வந்து பார்த்திங்கன்னா உலக சாதனை படைச்சிருக்காங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பேர் என்ன அப்படின்னா வில்மா ருடோல்ஃப் அப்படிதான் அவங்களுடைய பேர். இவங்க வந்து ஒரு மாற்றுத்திறனாளி வீராங்கனை. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகளில் மிக உயர்ந்த நிலை அடைஞ்சவங்களோட சில பேர் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அவங்க எதனுடன் தொடர்புடைய நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பேரா ஒலிம்பிக் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா தங்கப்பதக்கம் வென்றவர் வந்து பார்த்திங்கன்னா மாரியப்பன். இவர் வந்து பார்த்திங்கன்னா பேரா ஒலிம்பிக் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா உயரம் தாண்டுதல் வந்து பார்த்திங்கன்னா தங்கப்பதக்கம் வென்றவர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிப்பதக்கம் வென்ற ஹரியானாவை சேர்ந்த தீபா மாலிக். இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிப்பதக்கம் வென்றிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா எவரெஸ்ட் சிகரத்தை ஏறிய வந்து மாற்றுத்திறனாளி வந்து பார்த்திங்கன்னா
அருணிமா சின்ஹா. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பரதத்தில் வந்து பார்த்திங்கன்னா சாதனை புரிஞ்சவங்க யார் அப்படின்னா சுதா சந்திரன். இவங்க எல்லாமே மாற்றுத்திறனாளிகள் தான். எதோட தொடர்புடையார் நோட் பண்ணிக்கோங்க. டிஎன்யூஎஸ்ஆர்பி நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து கடந்த 2020ஆம் ஆண்டில் டோக்கியோ நடைபெற்ற மாற்றுத்திறனாளி பாராலிம்பிக் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 5 தங்கப்பதக்கம் உட்பட 19 பதக்கங்கள் வென்றது. இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா பாரிஸில் நடைபெற்ற 17வது பாராலிம்பிக் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா 29 பதக்கங்கள் வந்து மொத்தம் நம்ம வென்றுக்கிறோம். இது அப்படியே டிஎன்எஸ்ஆர் நோட் பண்ணிக்கோங்க. 2020 வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 19 பதக்கங்கள். ஓகேங்களா. இது வந்து டோக்கியோவில் நடந்தது. இப்போ நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா 17வது பாரிஸ் நடக்குது. 17வது போட்டி. இதில் 29 பதக்கம் வென்றுக்கிறோம். ஓகேங்களா. அடுத்து ஒரு முக்கியமான ஒரு முன்னெடுப்பு, அணுகத்தக்க இந்தியா அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா 2015ஆம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்திய பிரதமரான நரேந்திர மோடி அவர்கள் வந்து தொடங்கி வச்சார். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அணுகத்தக்க இந்தியா அப்படின்னா அணுகத்தக்க அப்படின்ற இந்தியா அப்படின்ற பிரச்சாரத்தை வந்து 2015ஆம் ஆண்டு பிரதமர் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காரு. இது என்ன அப்படின்னா நீங்கள் நிறைய ஸ்கூலு நிறைய கவர்மெண்ட் இடத்துலலாம் பார்த்துருப்பீங்க. ஸ்டெப்ஸ் இருக்கும். ஸ்டெப்ஸுக்கு பக்கத்தில் ஒரு சரிவான ஒரு இடம் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக அணுகிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அணுகத்தக்க இந்தியா அப்படின்ற ஒரு திட்டத்தின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா அரசு அலுவலகங்கள் பள்ளிகள் நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து 1955ஆம் ஆண்டில் இந்தியாவில் நிறைவேற்றப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் நலச்சட்டம் அப்படின்னு இருந்துச்சு. இது நீக்கப்பட்ட 2014 வந்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டம் அப்படின்னு ஏற்றினாங்க. இந்த சட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் உரிமைக்காக ஐக்கிய நாடுகள் சபை அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உடன்பாட்டில் இடம்பெற்றுள்ள அம்சங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சட்டம் 2016 டிசம்பர் 12ஆம் நாள் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு 2017ஆம் ஆண்டு ஏப்ரல் 19 முதல் நடைமுறைக்கு வந்துச்சு. சரிங்களா. அடுத்து கடலோர வர்த்தகம் மற்றும் தேச பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்திய நிறுவனங்களால் இயக்கப்படும் கப்பல்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வரப்பட்ட கடலோர கப்பல் போக்குவரத்து மசோதா வந்து பார்த்திங்கன்னா அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. ஓகேங்களா. நாடாளுமன்றத்தில் அடுத்து நாடாளுமன்ற வளாகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடிக்காக வந்து பார்த்தீங்கன்னா சமர்பதி ரிப்போர்ட் அப்படின்ற ஒரு திரைப்படத்தோட சிறப்பு காட்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒளிபரப்பப்பட்டிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்தில் நடைபெற்ற சமர்பதி விரைவு ரயில் ஈர்ப்பு சம்பவம், அது வந்து குஜராத்தில் பஞ்ச்மகால் மாவட்டத்தில் கடந்த 27 பிப்ரவரி 2002 வந்து பார்த்தீங்கன்னா கோத்ரா ரயில் நிலையத்தில் சமர்பதி விரைவு ரயில் வந்து பார்த்தீங்கன்னா தீ வைத்து கொளுத்தப்பட்டது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அயோத்தியை சென்று திரும்பி 59 யாத்ரீகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உயிரிழந்துட்டாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா மையமாக வச்சு இந்த படம் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா. சமர்பதி ரிப்போர்ட் அப்படின்ற முக்கியமான படம், ஒரு கான்ட்ரவர்சியான படம் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் வந்து படத்தோட பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நாட்டின் பொருளாதார வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா 7% வரை உயரும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்கா அப்படின்னா தலைமை பொருளாதார ஆலோசகர். ஓகேங்களா. CEA ஆனந்த் நாகேஸ்வரன் வந்து தெரிவிச்சிருக்காரு. ஓகேங்களா. அவரோட பேர் முக்கியம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கடற்படை தினம். இந்திய கடற்படை தினம் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 4ஆம் தேதி வந்து கொண்டாடப்படுது. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கடற்படையோட தலைமை தளபதி பிரான்ஸ் நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 26 ரஃபேல் போர் விமானங்கள் மற்றும் 3 ஸ்கார்பியன் ரக நீர்மூழ்கி கப்பல்களையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிறதுக்கு தயாராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சும்மா ஞாபகம் மட்டும் வச்சுக்கோங்க, பெருசாக தேவையில்லை. அடுத்து முக்கியமானது கொஞ்சம் எல்லாம் டிஎன்யூஎஸ்ஆர்பி யாராக இருந்தாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா மாநிலத்திலிருந்து அசன் மாவட்டத்தில் முதல் முறையாக பதவியேற்க சென்ற 26 வயது IPS அதிகாரி வந்து பார்த்தீங்கன்னா சாலை விபத்தில் வந்து உயிரிழந்துட்டார். இவர் மத்திய பிரதேச மாநிலத்தை சேர்ந்த ஹர்ஷவர்தன் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 2023ஆம் நடைபெற்ற குடிமை பணி தேர்வில் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடக பிரிவு IAS அதிகாரியாக வந்து தேர்வு செய்யப்பட்டார். மைசூர் பயிற்சி மையத்தில் 4 வார பயிற்சியை நிறைவு செய்து அவர் வந்து ஹசன் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பதவியேற்க போகும்போது இந்த சாலை விபத்தில் வந்து உயிரிழந்து விட்டார். ஓகேங்களா. TNPSC TNSRB இருந்தாலும் சரி தான், நீங்கள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இத்தனை நாள் உழைச்சிருக்கோம், அந்த உழைப்பு வீணாக போயிடக்கூடாது. அடுத்து F1 கார் பந்தயத்தில் நட பொசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 23வது ரேசரான கத்தார் கிராண்ட் பிரியர் நெதர்லாந்து வீரரும் ரெட்புலோட டிரைவருமான மேக்ஸ் வெல்டோஃபென் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றிருக்கிறார். ஓகேங்களா. அடுத்தது ஜூனியர் மகளிர் கோப்பை ஹாக்கி போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பங்கேற்கும் இந்தியாவின் 20 பேர் கொண்ட அணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜோதி சிங் அதன் கேப்டனாக நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஜோதி சிங்னா யாரும் மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 9வது ஜூனியர் மகளிர் கோப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஹாக்கி போட்டி ஒமன் தலைநகரில் மஸ்கட்டில் வந்து நடைபெறுது. ஓகேங்களா. இது வந்து ஒரு எலிஜிபிலிட்டி சுற்று. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் உலகக்கோப்பை போட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தகுதி சுற்று அமையும். அடுத்து அமெரிக்காவில் இம்மாதம் நடைபெறவுள்ள உலக ரேபிட் பிளிட் செஸ் சாம்பியன்ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலிருந்து 5 போட்டியாளர்கள் வந்து பங்கேற்கிறாங்க. அவங்களோட பேர் கொடுத்துருக்காங்க. பிரக்யானந்தா, அர்ஜுன் எரிகேசி, வைஷாலி, கோனேர் ஹம்பி, ஹரிகா. இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா செஸ் போட்டியோட தொடர்புடையவங்க. அப்படியே செஸ் போட்டின்னு போட்டு இவங்கெல்லாம் இந்தியாவை சேர்ந்தவங்க. அப்படியே எழுதிக்கோங்க. TNSRB இருந்தாலும் ஓகே தான். முக்கியமானது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். இதை தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி நம்மளோட டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் டேஸ்லாம் உங்களுக்கு அதில் ஒன்று கிடைக்கும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லெஃப்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் தாராளமாக ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பரில் வந்து கால் பண்ணலாம். இந்தியன் டெஸ்ட் பேஜும் அப்படி தான். நம்ம டெஸ்ட் பேஜை பொறுத்தவரை நீங்கள் ஒரு டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாடல் டெஸ்ட் எழுதி பார்க்கணுன்னா நீங்கள் தாராளமாக நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்கள் கொஸ்டின் அனுப்புவாங்க. கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி ஸ்டாண்டர்டில் இருக்கும். உங்களுக்கு எந்த நீங்கள் கொஸ்டின் எழுதும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதெல்லாம் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாண்டர்டில் தான் எடுத்துருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்கல்ட்டியும் கொடுத்து தனித்தனியாக எழுதி கொஸ்டினை வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா மெர்ஜ் பண்ணி தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்து பக்கா ஸ்டாண்டர்டாக இருக்கும். சரிங்களா? விருப்பமுள்ள மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 2 நம்பரில் எந்த நம்பருக்கு கால் பண்ணணும் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு டெஸ்ட்டு கொஸ்டின் வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக வாங்கி ஒரு கொஸ்டின் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ஷெடியூல் வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். நான் ஷெடியூலும் லிங்க்கில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஓகேனா நீங்கள் தாராளமாக கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.